அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலை புத்தகம்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் இந்த தமிழ்நாடு பேராமெடிக்கல் 2024-25 அகாடமிக் இயருக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி. ஸோ அது லாஸ்ட் டேட் என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, காலேஜ் டீட்டெயில், இந்த மாதிரி மொத்த விஷயங்களை சொல்லியிருக்கேன். ஸோ இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு இந்த ப்ராஸ்பெக்டஸை கோத்ரூ பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் ப்ராஸ்பெக்டஸை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிற முழக்கங்களை இதில் பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். இந்த 2024-25க்கு பாருங்களேன், இதுதான் ப்ராஸ்பெக்டஸ் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ். முதல்ல என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது பேராமெடிக்கல் அப்படின்னா பிஃபார்ம், பிபிடி, ஏஎஸ்எல்பி, நர்சிங், ரேடியோகிராஃபி, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 18-19 கோர்சஸ் இருக்குது. எப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றது கூட எப்போ முடிக்கிறது அப்படின்னு சொன்னால் 21/6/2024 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்கு லாஸ்ட் டேட்டு. இவங்களோட ஹெல்ப் டெஸ்க்கெலாம் கொடுத்துருக்காங்க, வெப்சைட் அட்ரஸும் இருக்குது, இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பேஜில் இருக்குது. இதுலேயே அடுத்து பார்த்தோம்னா இந்த டேட்ஸு என்றைக்கு நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆச்சு. அடுத்து இவங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்றைக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நீங்கள் பார்க்கலாம், ரைட்டுங்களா, அப்ளை பண்ணலாம். அடுத்து லாஸ்ட் டேட்டு இங்கேயே பார்த்துட்ருக்குறோம். மெரிட் லிஸ்ட்டு எப்போ வரும், அடுத்த மெரிட் லிஸ்ட்டு அது லேட்டாக சொல்லுவோன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆஃப் சீட்ஸு மற்ற இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ்ஸு, அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்கு, இதை நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க மறக்காமல், ஓகேங்களா. அதுக்கு அடுத்து என்ன டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப முக்கியம். இதுதான் நீங்கள் படித்து பார்க்கணும். ப்ராஸ்பெக்டஸை ஃபுல்லாக படித்து பார்த்த பிறகு அப்ளை பண்ணுங்கள். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்கு, இந்த வெப்சைட்டு தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. நான் ப்ராஸ்பெக்டஸ் பார்க்குறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். நீங்கள் பார்க்குறவங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பாருங்கள், பொறுமையாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா. சரி, அதுக்கடுத்து பார்த்தோம்னா இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் டேபிள், எலிஜிபிலிட்டி என்ன சொல்லியிருக்கு, மெரிட் லிஸ்ட் எப்போ வரும், கவுன்சிலிங் ப்ரொசீஜர் எப்படி இருக்குது, மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் அண்ட் அட்மிஷன் ப்ராசஸ், இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாமே அதனோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஃபுல்லாக நீங்கள் கோத்ரூ பண்ணி ஆகணும். கோத்ரூ பண்ணிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும், ஓகேங்களா. இதை நான் ஜஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக போகலாம். நம்ம நேராக இப்போ இந்த சீட்டை பார்க்கலாமா எவ்வளோன்னு சொல்கிறது. இது பாருங்கள், இதில் உள்ளது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், என்ன படிப்பு வேணும், கல்வி தகுதின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த படிப்பெல்லாம் படிச்சிருக்கணும். ப்ளஸ் பிஃபார்முக்கு என்ன எலிஜிபிலிட்டி, இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் மேண்டேட்டரி சப்ஜெக்ட் சொல்லியிருக்கு, ஆர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்ட் சுவாலஜி, ஆர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்கும் அதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். சரி, ஒவ்வொரு கோர்ஸுக்கும் நீங்கள் எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணி போகிறீங்களோ அது ஒரே அப்ளிகேஷன் தான் எல்லா கோர்ஸுக்கும். அது ஒரு முக்கியமான தகவல், ஓகேங்களா. சரி, கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, நார்மலைசேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இந்த கட் ஆஃப் கால்குலேஷன் நார்மலாக பார்த்தீங்கன்னா மேக்ஸு இருந்துச்சுன்னா மேக்ஸ் வேண்டாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்துட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ரெண்டுத்தையும் சேர்த்துக்குங்க, 100க்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். பயாலஜிக்கு அதை 100க்கு எடுத்துக்கங்க, டோட்டலாக 200 மார்க்குக்கு. சப்போஸ் மேக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா மேக்ஸ் ப்ளஸ் பயாலஜி, மேக்ஸு 100 ஆகும், பயாலஜி 100க்கு, அந்த மாதிரி எடுத்துங்க. இதுதான் கட் ஆஃப் மார்க்காக கன்சிடர் பண்ணுறது. அதுக்கான ப்ரொசீஜர் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம் இருக்குது. அப்புறம் என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும் இதெல்லாம் கொடுத்துருக்கு. இந்த டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட்டு ரொம்ப முக்கியம், நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸ்கேன் பண்ணி காப்பி வச்சுருந்தீங்கன்னா அப்ளிகேஷன் போடுறப்ப நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப இதெல்லாம் அப்லோட் பண்ணணும், ஓகேங்களா. என்னென்னலாம் இருக்குது, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட், ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி ஃப்ரம் 6th to 12th, இந்த 7.5% கவர்மெண்ட் ஷீட் வாங்கணும்னா அதுக்கு, ப்ளஸ் பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்கள் டிசி, இந்த மாதிரி மொத்த விஷயங்கள் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் ஜஸ்ட்டு இது இன்ஃபர்மேஷனுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த கால்குலேஷனாக மார்க் பாருங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மெரிட் லிஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த விஷயந்தான். இந்த மாதிரி விஷயங்கள் ஆன்லைனில் ஃபுல்லாக பார்த்துருங்க. இது வந்து எப்படி இருக்கும் ப்ராசஸ்ஸு, கவுன்சிலிங் எப்படி நடக்குது, ரிப்போர்ட்டிங் எப்படி இருக்குது, ரிசர்வேஷன் என்ன, ஓசி ஓப்பன் காம்படிஷன் பார்த்தோன்னா 31%, பிசிக்கு 30, அப்புறம் 20 எம்பிசி, இந்த மாதிரி தான் இந்த ரிசர்வேஷன் சிஸ்டமும் தெரிஞ்சுக்கணும். சீட்டு இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும், ஓகேங்களா. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஒவ்வொருத்தரும் நான் சொல்கிறது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா சீட்டு வந்து கவர்மெண்ட் காலேஜில் எப்படி இருக்குது, ப்ரைவேட் காலேஜில் எப்படி இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கீழே அதே போல் என்னென்ன கோர்ஸ் எந்தெந்த காலேஜில் இருக்குது அதையும் நீங்கள் பார்க்கலாம், ஓகேங்களா. இதுவும் கொடுத்துருக்காங்க, டீட்டெயில்டாக இருக்குது. அப்புறம் டிசேபிலிட்டி கேண்டிடேட்டு, ஸ்பெஷல் கேண்டிடேட்ஸ்லாம் எப்படி இருக்குது ரிசர்வேஷனு, அதுவும் பாருங்கள். இந்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் கேட்டகரின்னு சொல்லுவோம், டிசேபிலிட்டிக்கு அந்த எலிஜிபிலிட்டிலாம் கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கணும் என்னென்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இந்த ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்றை பார்த்துட்டாவே தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த கோர்ஸ் டியூரேஷன் ப்ளஸ் இன்டர்ன்ஷிப், என்ன கோர்ஸு, ஒவ்வொரு கோர்ஸும் எத்தனை வருஷம் டியூரேஷனு, இன்டர்ன்ஷிப் இருக்கா இல்லையா,
அப்படிங்கிற விளக்கம்லாம் அதில் கொடுத்துருக்கு. அப்புறம் ஃபீஸும் முக்கியமானது, ஃபீஸு கேட்டோம் இல்லையா? கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் எல்லா கோர்ஸுக்குமே 3000 தான். பட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் இந்த 4 கோர்ஸுக்கு இந்த மாதிரி ரேட்டு எவ்வளோ 43,000, 45,000, 33,000 இந்த மாதிரிலாம் ரேட் இருக்குது. ஓகேங்களா? இது ஃபீஸை பற்றின இன்ஃபர்மேஷனு. இன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிங்கன்னா சப்போஸ் கோர்ஸ் டிஸ்கண்டினியூ பண்ணால் எப்படி இருக்கும், வேக்சினேஷன் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து சர்டிஃபிகேட்ஸ் டீட்டெயில். ஓகேங்களா? என்ன சர்டிஃபிகேட் நீங்கள் ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, பார்த்துங்க இருக்குது. சர்வீஸ் பர்டிகுலர்ஸ் ஆஃப் எக்ஸர்வீஸ்மெண்ட் கேட்டகரிக்கு அவங்களுக்கு. ஸோ இதெல்லாமே அட்டாச்மெண்ட் சொல்லுவோம், அனெக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஓவரால் சீட்ஸு. இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் பிஃபார்ம் கோர்ஸ்னு பார்த்தோம்னா 60 சீட்டு தான் இருக்குது. அண்ட் மதுரை மெடிக்கல் காலேஜில் பிஃபார்ம் 60 மொத்தம். பிஃபார்மு கவர்மெண்ட் காலேஜில் 120 சீட்டு. அதே போல் பிஎஸ்சி. இது தான் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட சொன்னேன் இல்லையா, 19-20 கோர்ஸஸ் சொல்லிவிட்டு எல்லாத்துக்குமே இது தான் எந்த காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த சீட்டில் இருக்குது. இதையும் பாருங்கள். அப்புறம் லொக்கேஷன், இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அந்த லொக்கேஷன் கொடுத்துருக்கு, அதையும் பாருங்கள். காலேஜ் தெரிஞ்சுக்கணும், காலேஜ் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், நிச்சயம் ரிப்ளை பண்ணலாம். நான் அடுத்தடுத்த வீடியோவில் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வரும், எப்படி அப்ளை பண்ணுறது, ப்ராசஸ் என்ன, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்ன, அண்டு கட் ஆஃப்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இன்னும் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டுருக்கோம். ஸோ இதில் வந்து நான் ஒரு ஓவரால் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். ப்ராஸ்பெக்டஸ்னால் என்ன, அது என்ன இருக்குது, ஆனால் என்எக்ஸ்எல்லாம் என்ன இருக்குது, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்னு காமனாக சொல்லியிருக்கேன். தேங்க்யூ. தொடர்ந்து பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் பேசுவோம்.